அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். புத்தர் சொல்றாரு, நம்மளுடைய வேத புத்தகங்கள்லையோ இல்லாட்டினா நம்மளுடைய மத புத்தகங்கள்லையோ நம்மளுடைய தெய்வீக புத்தகங்கள்லையோ சொல்லப்பட்டிருக்கிறத பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுங்கிறது ஒரு பாம்பை அதோட வாலை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடுற மாதிரி. ஒரு பாம்போட வாலை பிடிக்கிறப்ப கண்டிப்பாக கடிக்கும். வேதாத்ரி மகரிஷியும் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றேங்கிறதுக்காக எல்லாத்தையுமே அதை அப்படியே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீ அதை அனுபவத்தில் உணர்ந்து, அதை படித்து அனுபவத்தில் உணர்ந்து, அதில் உனக்கு சுகம் இருந்ததுன்னா, அதில் உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டதுன்னா அதை ஃபாலோ பண்ணால் போதும். நான் சொல்லியிருக்கேங்கிறதுக்காகவே நீ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்ரி மகரிஷியும் சொல்கிறாங்க. எதையுமே நாங்களாம் சொல்கிறோம், எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை இந்த மனித குலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறோம். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை படிங்க, அதை படித்து அது சரி வரும்னு உங்கள் வாழ்க்கைக்கு அது சரி வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். அப்படி அதை பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு அதில் சரியான ரிசல்ட் கிடைக்குது, உங்களுக்கு அதில் ஒரு இன்பம் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. இல்லாட்டினா அதை விட்டுட்டு வேற உங்களுக்கு எது சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க. எல்லா டீச்சிங்ஸ், எல்லா போதனைகளையும் நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் அணுகணுமே ஒழிய, எல்லாத்தையும் ஒரு குரு சொல்லிட்டாரு, அந்த குரு எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னதெல்லாம் கண்ணை மூடிட்டு நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. எல்லா போதனைகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவை. எல்லா மனிதர்களுக்கும் அது சமமாக பொருந்தாது. ஒரு மனிதனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு போதனை இன்னொரு மனிதனுக்கு பொருந்தாது. நம்மளுடைய புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. எதுக்குமே நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய காதில் என்ன கேட்குதோ அதையும் நம்மளுடைய மூளையையும் அதில் அப்ளை பண்ணி உன்னால் என்ன அதை புரிஞ்சிக்க முடியுதோ அது மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணினா தான் உங்களுக்கு அது நல்லது நடக்குமே ஒழிய, வெறுமனே நம்மளுடைய புனித நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்காக வேண்டி அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் சமமான ஒரு கருத்தை இந்த உலகத்தில் சொல்லவே முடியாது எந்த ஒரு குருவாலையும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.